அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இது என்னுடைய நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபபதியே, எழுந்து வா, இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது என்று சொல்லி அவர் வரிசையாக இளவேநீர் காலத்திலே காணப்படக்கூடிய, அதாவது வசந்த காலத்தில் காணப்படக்கூடிய காரியங்களை என் நேசர் அடுக்கிக் கொண்டே செல்லுகிறார் என்கிறது போல இந்த காரியங்களை சூலைமித்தியால் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? மணவாளனாகிய இயேசு இந்த பூமிக்கு வருகிறதை யோவான் ஸ்நானகன் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக வந்தபொழுது அவர் அழகாக சொல்லுகிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை, பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாகும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பள்ளங்கள் நிரப்பப்படும்படியாக, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும்படியாக, கோணலானவைகள் செவ்வையாகும்படியாக, கரடானவைகள் சமமாகும்படியாக புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த விண்ணுலகத்தை விட்டு, விண்ணுலக மகிமையை விட்டு, இழந்து போன மணவாட்டியை தேடி வந்த நேசருடைய காரியத்தை குறித்து தான் அவள் சொல்லுகிறார். அவர் அழகாக மலைகள் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் வருகிறார் என்று சொல்லுகிறார். அவர் தன்னுடைய விண்ணுலகத்தை விட்டு என்னுடைய நான் வாழ்கிற இந்த உலகத்துக்கே வந்துவிட்டார் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக அவள் சொல்லுகிற காரியம், இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று என் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்துட்டார். மிகவும் நெருங்கி வந்து பலகனி வழியாக பார்த்து கிராதியின் வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். பலகனி வழியாக பார்த்து, ஆங்கில வேதாகமத்தில் உற்று பார்த்து, அவர் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சுய சித்தத்தை உடைத்து ஒருபொழுதிலும் நம்முடைய உள்ளத்திற்குள் வருக விரும்புகிற ஒரு ஆண்டவர் அல்ல என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக அவர் வெளியே நின்று, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று சொல்லுகிறார். அதே போல அவர் பலகனி வழியாக உற்று பார்த்து, கிராதியின் வழியாக என்பது அந்த ஜன்னலில் நம்ம செய்யக்கூடிய அந்த கிரில் ஒர்க், அதாவது அந்த அருமையான அந்த டிசைன்ஸை குறிக்குது. அதன் வழியாக தனது மலர்ந்த முகத்தை எனக்கு காண்பிக்கிறார். அவருடைய உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட விண்ணுலகத்தை விட்டு இறங்கி மண்ணுலகத்திற்கு வந்து என்மேல் வைத்த நேசத்து நிமித்தமாக என்னை தேடி வந்தார் என்று இங்கே சூலமித்தி சொல்லுகிறது போலத்தான் என் இயேசு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிற ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, அதனால தான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி என்று சொல்லி அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகின்றன. வந்து நிற்கிறார், நேசர் என்னோடு கூட பேசுகிறார். பிரியமே, என் ரூபவதியை எழுந்து வா என்று சொல்லி. அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்து அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருந்த பொழுது, பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழ் சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாக உங்களை நான் எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். அத்தனையான ஒரு மனதோடு கூடத்தான் இங்கே தன்னுடைய அந்த பிரியமானவளை அவர் அழைக்கிறதாக அவள் சொல்லுகிறார். என்னோட பேசி, என் பிரியமே, டார்லிங், என் ரூபவதியே, அழகானவளை, நீ எழுந்து வா என்று அவர் சொல்லுகிறதாக சொல்லுகிறார். இது கிருபையின் காலம் தொடங்கிவிட்டது என்பதை காட்டுகிறது. மாரிக்காலம் சென்றது, குளிர்காலம் முடிந்து மாரிக்காலம் சென்று போனது, மழை பெய்து ஓய்ந்தது. அதாவது மழைக்காலமும் முடிஞ்சிருச்சு.
இளவேநீர் காலம் தொடங்கிருச்சு. பூமியில் நிறைய புஷ்பங்கள். அப்படியே வெளியே போய் பார்த்தோன்னு சொன்னால் புஷ்பங்கள், அதாவது கிருபையின் காலங்கள் என்று சொல்லப்படுகிற காலங்கள், இளவேநீர் காலங்கள், வசந்த காலங்களை இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். குருவிகள் பாடுகிற சத்தம், அப்படியே மலைகளெல்லாம் ஓஞ்சி மழை பெய்து நின்ற பின்பாக, அந்த குளிர்களும் அப்படியே காலம் சென்ற பின்பாக மெதுவாக லைட்டாக அடிக்கிற அந்த வெயிலுக்கு நிறைய பூக்களெல்லாம் வளர்ந்து அவைகள் பச்சை பசேலென்று அவைகள் பூக்கிற புஷ்பங்கள், அங்கே வந்து குருவிகள் பாடுகிற சத்தங்கள், காட்டுப்புறாவின் சத்தம் என்று விசேஷமாய் சொல்லப்படுகிறது, நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. இந்த வசந்த காலம் வந்ததுனால அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வீசுகிறது, அது வாசனை வீசுகிறது என என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, திரும்பவும் கூப்பிடுகிறார். வசந்த காலத்தை அனுபவிக்கும்படியாக கிருபையின் காலத்தில் உன் பக்கத்தில் இருக்கும்போதே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட விண்ணுலகத்தை விட்டு என்னுடைய அன்பை காட்டும்படியாக உன் அருகிலேயே நான் வந்திருக்கிறேன் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இங்கே நேசர் சொல்லுகிற காரியத்தை இங்கே சூலைமித்தியால் சொல்லுகிறதை பார்க்கிறோம். காட்டுப்புறாவினுடைய சத்தம், இது எதை காட்டுகிறது? புறா என்பது சமாதானத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த புறாவை குறித்து முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது நோவாவினுடைய நாட்களில். அங்கே ஆண்டவர் கோபாக்கினையின் நிமித்தமாக பாவம் செய்த ஜனங்களை, இவர்களை மனுஷனை பூமியில் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு அவர்களை தண்ணீரினால முழுமையாய் அழித்து போட்டு நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த பேழையில காத்து அவர்களை ரட்சித்த பொழுது, அந்த மழை பெய்து ஓய்ந்த பின்பு ஆண்டவர் நோவாவை நினைத்தருளினபடினால பூமியின் மேலே காற்று வீச பண்ணி அப்படியே பூமியினுடைய அந்த ஊற்றுக்கண்களை எல்லாம் நிறுத்தி, மழை பெய்வதை நிறுத்தி, காற்று வீச பண்ணி அங்கே தண்ணீர் வற்றி போகும்படியான காரியங்களை செய்த பொழுது, மழையானது அங்கே இருக்கக்கூடிய மலைகள் ஒரு முங்கி 15 அடி மேலே, அந்த அரராத் மலைக்கும் மேலே அந்த பேழை வந்து அது மிதந்து கொண்டிருக்கிற அளவிற்கு பெய்த அந்த மலைகள் வற்றி போய் அந்த தண்ணீரெல்லாம் முழுவதும் வடிந்து போன பின்பு முதல்ல காகத்தை அனுப்பின நோவா திரும்ப புறாவை அனுப்புகிறான். முதல் வாட்டி அனுப்பும் பொழுது அது போயிட்டு அப்படியே தன்னுடைய உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லை என்று சொல்லி அது திரும்பி வந்து விட்டது. திரும்ப ஒரு வாரம் கழித்து அதே புறாவை திரும்ப அனுப்பும் பொழுது அது ஒரு காலையில் போயிட்டு சாயந்தரம் வருது. அதனுடைய வாயில் ஒரு ஒலிவ இலை இருக்கிறத காண்கிற. ஒலிவ இலை அது கொண்டு வந்து சேர்க்கிறது. என்ன காட்டுகிறது? இந்த பூமியில் ஆக்கினை தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பானது முடிந்து விட்டது. இனிமே தேவனுடைய இரக்கங்கள் காணப்படக்கூடிய காலம் உண்டாயிருக்கிறது. கோபாக்கினைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும்படியாக ஒரு நேரம் வந்திருக்கிறது என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக அது அப்படியே மரங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டது, தண்ணீரெல்லாம் வடிஞ்சு விட்டது, தேவனுடைய நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது என்பதை காட்டுகிறது. பின்பாக அந்த புறாவை அனுப்பும் பொழுது அது திரும்ப காலையில் அனுப்பின புறா திரும்ப வரவே இல்லை. அந்த காரியம் எதை உணர்த்துகிறது? இன்றைக்கு ஆண்டவர் கிருபையின் காலத்தில் நம் பாவத்தின் சம்பளம் மரணம், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு, அதாவது நரக தண்டனை என்று எழுதியிருக்கிறத அந்த தண்டனையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக கிருபையின் காலத்தை நமக்கு தெரிவிக்கும்படியாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதனால தான் காட்டுப்புறாவினுடைய சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் முதல்ல எழும்பி காலையிலேயே தேவனை துதித்து பாடுகிற அந்த சமாதான புறாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பறவைகளை விட முன்பாகவே எழுந்து அவைகள் தேவனை துதித்து பாட ஆரம்பித்து விடுகின்றன என்று சொல்லி, அது எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், நமக்காக நாம் சுமக்க வேண்டியவைகளை அவர் சுமந்து, நாம் நியாய தீர்ப்பில் கைகட்டி நிற்க வேண்டிய அந்த இடத்துல அவர் நின்று நமக்காக அவர் சுமந்து தீர்த்தபடியினால நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை. நீ அவரோடு கூட இன்பமாக சந்தோஷமாக ஐக்கியமாக வாழ முடியும். உன் அடிமைத்தனத்திலிருந்து சூலமித்தி கருகருத்து போயிருந்த அவளுடைய அடிமைத்தனத்தில் இருந்து, ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் வாட்ச்மனாக வேலை செய்த அவளுடைய அடிமைத்தனத்தில் இருந்து, சூரிய வெளிச்சத்தினுடைய அந்த கதிர்களிலிருந்து அவளை காக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து, நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை
அவருக்கு இன்னொரு ஒர்க்கு என்ன, ஆடுகளை மேய்க்கிற பணி, இவைகள் எல்லாவற்றிலும் உலகம் கசந்து விட்ட அந்த சூழ்நிலையில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சுமக்கும்படியாய் வந்திருக்கிறேன். நியாய தீர்ப்பில் நீங்கள் தண்டனை தீர்ப்பை பெற்றுவிடாதபடி, ஆக்கினை தீர்ப்பை பெற்றுவிடாதபடி முழுமையாக நான் கிரயம் செலுத்தும்படியாக வந்திருக்கிறேன், என்னோடு கூட ஐக்கியப்படுங்கள் என்று சொல்லுகிற ஒரு உன்னதரின் சத்தத்தை தான் இங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். திரும்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிற நேரத்தில், இப்படி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கிற நேரத்தில், அல்லது ஒரு மணவாளனும் மணவாட்டியும் அவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிற அந்த நேரத்தில், அங்கே எங்கும் இன்பத்தின் கீதம் முழங்குவதாக அவர்களுக்கு தோன்றுகிற அந்த நேரத்தில், குருவிகள் பாடுகிற சத்தம், பூக்கள் புன்னகைகள் சிந்துகிற காரியம், அத்திமரம் காய்காய்க்கிற காரியங்கள், திராட்சை செடிகள் மொட்டுக்களும் அவைகள் அப்படியே மலருகிற காரியங்கள், வாசனைகள் வீசுகிறது, அந்த கனிகளுடைய ஸ்மெல் வருகிறது, இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த இளவேநீர் காலத்தில் அங்கே விரும்பப்படாத ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, தோட்டத்தினுடைய நல்ல விளைச்சல்களை கெடுக்கிற சிறு நரிகளும் அங்கே குள்ள நரிகளும் வந்து பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறவைகளை கெடுக்கும்படியாக வந்து இப்போ தான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு ஆழமான ஒரு அன்பு கூறும்படியாக ஜெபத்தில், வேத வாசிப்பில், தேவ சமூகத்து பழக்கத்தில் இப்போ தான் பழகியிருக்கிறேன்னு சொன்னால், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆண்டவருக்கும் நமக்கும் விரோதமாக எழும்பி நம்மை பாவம் செய்ய தூண்டும் பொழுது அவருடைய ஐக்கியத்திலிருந்து நம்ம விடுபட்டு போயிடுவோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அந்த குள்ள நெறிகளையும் சிறு நெறிகளையும் ஐக்கியத்தை கெடுக்கிற அந்த காரியத்தையும் பிடியுங்கள் என்று சொல்லி அவர்கள் சத்தமிடுகிறார்கள். ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே ஏற்படுகிற அந்த திருமண உறவிலே, அவருடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் அவைகள் தோன்றும் பொழுது இல்லற வாழ்க்கை இனிமையாக தான் தெரியும். சிறிய விரிசல்கள் தோன்றும் பொழுது அந்த இல்ல கப்பல்களில் தண்ணீர் புகுந்து அது நடுகடலில் கவிழ்ந்து போகும். அதனால் விரிசல்கள் முதல்ல சின்னதாக முளைக்கும் பொழுதே, சின்னவை கருத்து வேறுபாடுகள் தோன்றும் பொழுதே அது அப்படியே நம்ம அதை கரெக்டாக நம்ம அதை தீர்த்துட்டோன்னு சொன்னால், சிறு தொலைன்னு சொல்லி நம்ம விட்டு விடாதபடி இருந்தான்னா இல்ல கப்பல்களை மூழ்கடிக்க விடாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மணவாளனும் மணவாட்டியும் மனந்திறந்து பேசுகிற பேச்சு, அவர்களுடைய குடும்ப ஜெபம், தேவ சமூகத்து பழக்கம் அவர்களுக்கு உதவும். அதே போல தான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழும்படியாய் தீர்மானித்திருக்கிற நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி, அந்த நேரத்தில் சரியாய் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, இவ்வளோ நேரங்கள் நான் வசனங்களை தியானிப்பேன் என்கிற அந்த தியானத்தில் அத்தனையாய், ஏன்னா இப்போதான் திருவசனம் கிடைக்கிற ஒரு காலம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். இந்த நேரத்தில் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு ஆழமாக அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. என் நேசர் என்னுடையவர் என்று சூலமித்தியா சொல்கிறா, அவர் சொல்கிறார் நான் அவருடையவள் என்று சொல். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இந்த நேசரை பார்த்து சொல்கிறா, பகலில் குளிர்ச்சியாகி சாயந்தரம் ஆகிற வரைக்கும், நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளம்புமான கண்மலையில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமமாயிரும். சாயந்தரம் வர ஆனாலும் நீர் என்னோடு கூட நீர் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? அந்தகாரம் இந்த பூமியை மூடுகிற வரையிலும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் மத்திய ஆகாயத்தில் நடக்கும் பொழுது, ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும், உங்கள் பிரசனத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாத ஒரு தூய வாழ்க்கையை எனக்கு தாங்க. உங்களுக்கும் எனக்கும் உறவுல நடுவில் எந்த ஒரு சின்ன காரியமும், ஒரு சிறு குள்ள நரியும் ஒரு சிறு நரியும் வந்துவிடக்கூடாது. நான் வசனங்களுக்கு செவி கொடுக்க சேர்வதே நலம் என்கிற காரியத்தை நான் இருக பிடித்து வாழ உறுதியாக இருக்க உதவி செய்யணும்னு கேட்டால், நிச்சயமாக அவர் வருகிற வரையிலும், அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள் வரையிலும், மணவாளனாகிய அவரை சந்திக்கும்படியாக சபையாகிய மணவாட்டி சந்திக்கிற வரையிலும், அந்த ஐக்கியத்தில் எந்த ஒரு சிறு விரிசல் கூட இல்லாமல் அவரால் பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என்னை தேடி வருவார் என்று கானக்கோயிலின் கானம் இசைக்கின்றதே.
வரமாய்